ஆஸ் எ ஏஜென்சியா நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் கூட இன்டராக்ட் பண்றோம். அவங்க ஆட்ஸ் ரன் பண்றாங்க, பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்றாங்க, லீட்ஸ்லாம் கூட வருது. ஆனா சேல்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எதனால? நிறைய people என்ன நினைக்கிறாங்கன்னா மார்க்கெட்டிங்னாலே ஆட்ஸ் ரன் பண்றது தான் அப்படின்னு. பட் ஹானஸ்ட்லி தட்ஸ் வேர் எவ்ரிவன் இஸ் கோயிங் ராங். மார்க்கெட்டிங் இட்ஸ் நாட் ஈக்குவல் ஆட்ஸ். மார்க்கெட்டிங்னா இந்த 4 திங்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களோட கஸ்டமரை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும். உங்க கஸ்டமர் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க, அவங்க என்ன சொல்யூஷன் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் திங், கரெக்டான ஆஃபரை கிரியேட் பண்ணியிருக்கணும். ஆஃபர் வீக்காக இருந்ததுன்னா யாருமே உங்களோட மார்க்கெட்டிங்கை கேர் பண்ண மாட்டாங்க. தேர்ட் திங், உங்களோட வேல்யூவை கிளியராக கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும். கிளாரிட்டி இல்லைன்னா பீப்புள் ஈஸியாக ஸ்க்ரால் பண்ணிடுவாங்க. ஃபோர்த் திங், உங்களோட அட்டென்ஷனை கஸ்டமராக கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இங்கே தான் ரியல் கேம் சேஞ்சிங்கே நடக்குது. லீட்ஸ் வருது, சேல்ஸ் நடக்கல. ஸோ ப்ராப்ளம் ஆட்ஸில் நினச்சிட்டு இருக்கீங்களா? ப்ராப்ளம் ஆட்ஸ்ல இல்ல, ஆக்சுவல் ப்ராப்ளம் உங்களோட ஆஃபர்லையும் பொசிஷனிங்லையும் தான். மார்க்கெட்டிங்கிறது பீப்புளை பேஸ் பண்ணி தான் நடக்குதே தவிர பிளாட்ஃபார்ம் இல்லை. பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கு. ஆட்ஸ் போடுறது ஈஸி தான், ஆனால் கரெக்டான மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் ரியல் ஸ்கில்லே.